வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான கேம்பிட் தாங்க பார்க்க போறோம். கேம்பிட்டுக்குள்ள போறதுக்கு முன்னக்கூட்டி உங்க மூளையை இன்னும் ஷார்ப்பன் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கேம் சொல்றேன் பாருங்க. செஸ் ஆடுறதுக்கு பிராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல உங்களோட லாஜிக்கல் திங்கிங், ப்ராபபிலிட்டி திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சேர வளர்த்தா மட்டும்தான் ஆப்பனண்ட் எந்த பீஸை மூவ் பண்ணுவாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி அவருக்கு தகுந்தாப்புல ஆடி நீங்க வின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பசில்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். உங்க எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்காண்டி தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த பசில் கேமுக்கு ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இல்லை தெரியாதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, வீடியோவோட எண்டில் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ உங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்றதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் இருக்க முடியும். இல்லைங்க ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்கும் விசிபிளா தெரியணும் அப்படிங்காண்டி இந்த மோடு மாறி இருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணும்னா, ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜர் எடுத்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணணும். ஆப்பனண்ட் என்ன பண்ணுவாரு, அவரும் சென்டர் ஆஃப் த போர்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு ராஜாக்கு முன்னாடி இருக்க இந்த சிப்பாய 2 ஸ்டெப்புக்கு வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட 2வது மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த சிப்பாயை அட்டாக் பண்றதுக்கு உங்க குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட சிப்பாயை சேஃப்டி பண்றதுக்கு மேபி இந்த குதிரையை எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா இந்த சிப்பாயை மூவ் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஒரு வேளை தவறுதலா இந்த காயினை மூவ் பண்ணி இதை சேஃப்டி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா அவருக்கு இப்போ சொல்ற இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ட்ராப் என்ன அப்படின்னா, இந்த குதிரையை கொண்டு போய் இந்த சிப்பாயை அட்டாக் பண்ணணும். ஸோ இதான் அவருக்கு வைக்கிற ட்ராப். ஒருவேளை தவறுதலா இது ட்ராப்புன்னு தெரியாம நம்ம குதிரையை அவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், அவரோட ஆட்டம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இப்படி அட்டாக் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணியை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு ராஜாக்கு செக் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ அவருக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு, ராஜாவை ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை என்ன பண்ணலாம், இந்த சிப்பாய் எடுத்து இந்த இடத்துல வைக்கலாம். ஒருவேளை சிப்பாய் எடுத்து இங்க வச்சா என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்து நேரா இந்த சிப்பாய் அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இதுவும் ராஜாக்கும் செக் கொடுப்போம், யானைக்கும் செக் கொடுப்போம். ஸோ யானை போக வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாரு, இதை பண்ணாம இதை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ எது பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான். ஒருவேளை இதை மூவ் பண்ணாருன்னா நீங்க வந்து யானை அடிச்சிடலாம். ஓகேவா? ஒருவேளை இப்படி மூவ் பண்ணிட்டாருன்னா நீங்க என்ன பண்ண, வழக்கம் போல இதை அட்டாக் பண்ணிட்டு திரும்பவும் ராஜா செக் கொடுக்கணும். இப்ப ராஜா எங்க போலாம், ராஜா எங்கேயுமே போக முடியாது. இந்த ஒரு இடத்த தவிர வேற எங்கேயும் போக முடியாது. ஸோ அங்கதான் போவாரு. உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த சிப்பாய இந்த பிஷப்பை கொண்டாந்து நேரா இந்த இடத்துல வச்சு திரும்ப என்ன பண்ணணும், ராஜாக்கு செக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அவர் எங்க போலாம், இந்த இடத்துல எங்கேயும் போக முடியாது. இங்க ராணி இருக்கிறதால எங்கேயும் போக முடியாது. அப்ப எங்க போறவரு, இந்த ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். ஸோ உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணா, இந்த ராணியை கொண்டு இந்த இடத்துல வச்சு திரும்பவும் செக் கொடுக்கணும். இப்போ அவர் எங்க போலாம், இந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும், வேற எங்கேயுமே போக முடியாது. ஸோ உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணா, இங்க இருக்க இந்த சிப்பாயை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிஷப்ல இருந்து இங்க செக் ஆகும். இப்போ அவர் எங்க போலாம், எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா ராணி கவர் பண்ணிருக்கு. அப்போ இந்த இடத்த மட்டும்தான், இந்த ஒரு காயின் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த காயின் மூவ் பண்ணோம்னா இந்த சிப்பாயை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அவரு இதுக்கு அடுத்து அவர் வந்து இதை வந்து மூவ் பண்ணி வெட்டவும் முடியாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி செக்ல இருக்கு. அப்ப இது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அவரு கண்டிப்பா ராஜாவை மூவ் பண்ணி தான் ஆகணும். என்ன காரணம்னா, ஒருவேளை ராஜா மூவ் பண்ணாம அதே இடத்துல வச்சா அடுத்து ஒரு மூளை செக்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ராஜா எங்க போலாம், இந்த இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். இங்க போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், உடனே இந்த ராணி எடுத்து இந்த இடத்துல வச்சு திரும்பவும் ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். இப்ப திரும்ப எங்க போகணும், ராஜா இந்த ஒரு இடத்துக்கு தான் போக முடியும், வேற எங்கேயுமே போக முடியாது. ஸோ உங்களோட அடுத்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ். இந்த சிப்பாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிப்பாயை எடுத்து இதை அட்டாக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், செக்மேட். இங்கேயும் அட்டாக்கு, இங்கேயும் அட்டாக், எங்கேயுமே போக முடியாது, கேம் முடிஞ்சுது. வீடியோ ஸ்டார்டிங்ல கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதாங்க. ஏ பி சின்னு 3 ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஆன்சர்ல ஏதோ ஒன்று தான் கரெக்ட். எதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அது சரியா தப்பா நான் ரிப்ளை பண்றேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை,
சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போற இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியா எங்க கிடைக்குன்னு பார்த்து பிளிப்கார்ட்டோட லிங்கை நம்ம வீடியோல பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைன்னா கிளிக் பண்ணி பார்த்துங்க. பிளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை. கிளிக் பண்ணுங்க, ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணா வாங்க. தேங்க்யூ.